அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? பண நெருக்கடியின் நிமித்தமா கலங்கி போய் இருக்கிறீர்களா? இன்று நான் கடன் கொடுக்கணுமே, கடன் கொடுத்தவர்கள் என்னிடம் வந்து கேட்பார்களே என்று கலங்கி போய் இருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களிடம் பேச விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பது தற்செயலாய் நடக்கிறதல்ல. இது கர்த்தர் உங்களுக்காக வைத்தது. கர்த்தர் நீங்கள் இதை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை முழுவதுமாக கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இன்னும் என் வரவில்லையே, அது தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று கவலையோடு இருக்கிறீர்களா? இன்று கர்த்தர் உங்களிடம் பேசுகிறார். அந்த ஆசீர்வாதம் இனி அது உங்கள் கைகளில் வந்து சேரும். கர்த்தர் அதை உங்கள் கைகளில் வந்து சேர்க்க வல்லவரா இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் அன்பு குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் இருதயத்தின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் வேதனையை நான் அறிவேன். நீ ஒருபோதும் பிறரிடம் சொல்லாத அழுகுரல்களையும் இரவில் நீயே உன்னுடன் உரையாடி கொண்டு விழித்திருக்கும் அந்த கண்ணீரையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்று நான் சொல்வது உனக்காக வானத்தில் எழுதப்பட்ட ஒரு முத்திரை. உன் பெயருக்கு வானத்தில் ஒரு முத்திரை வைக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்வின் ஓட்டத்தில் பெரிய அதிசயம் நிகழப்போகிறது. அது இன்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அதை அறிந்திருக்கிறேன். இன்று நீ பல கவலைகளோடு இருக்கிறாய், ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாய். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. என் பிள்ளையே, நீ அறியாமல் செய்ய போகும் ஒரு தவறு அந்த ஆசீர்வாதத்தின் கதவை மூடிவிடும். நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன். ஏனெனில் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் வாழ்க்கை வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இன்று நீ சந்திக்கும் சோதனை சாதாரணம் அல்ல. அது உன் எதிர்காலத்தின் கதவை திறப்பதற்கான சோதனை. இந்த சோதனையில் நீ வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் அந்த ஆசீர்வாதத்தின் கதவை உனக்கு திறக்கும். நீ இந்த சோதனையில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று அமைதியாக இருக்க வேண்டும். உன் அமைதியை கவர்ந்தெழுக்க சிலர் உன்னிடம் வருவார்கள். அவர்கள் வார்த்தைகள் அன்பானவையாக தோன்றினாலும் அதில் ஒரு மறைமுக தந்திரம் இருக்கும். உன் கவனத்தை சிதைக்க, உன் உள்ளத்தின் ஒளியை குனிய செய்ய அவர்கள் முயல்வார்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ அமைதியாக இரு. எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே. நீ அமைதியாக இரு. அவர்களுக்கு பதில் அளிக்காதே. உன் அமைதியே உன் ஆயுதம். உன் மௌனமே உன் வெற்றி. உன் வாழ்க்கையின் திசையை வானமே தீர்மானிக்கிறது. உன் எதிர்காலம் என் கரத்தில் இருக்கிறது. நீ கவலைப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மனிதர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், உனக்கு விரோதமாக சதி செய்தாலும் அவர்களுக்கு நான் பதில் அளிப்பேன். நீ அமைதியாக இரு. நீ கர்த்தருடைய பிள்ளை என்று நினைத்துக்கொள். மனிதரின் சதி உன் ஆசீர்வாதத்தை நிறுத்த முடியாது. நீ உணரும் அந்த அசாதாரணமான பாரம், உன் மார்பில் திடீரென எழும் அழுத்தம், சிலரிடமிருந்து வரும் மௌனம், இவையெல்லாம் சாதாரணம் அல்ல. அது வானத்தின் அடையாளம். அது உன்னை சோதிக்கும் ஒரு நேரம். ஒரு வார்த்தை கூட தவறாக சொல்லக்கூடாது. ஒரு அடியையும் பின் திரும்பக்கூடாது. உன் கையில் இருக்கும் இந்த நாளின் அமைதியே உன் நாளைய வெற்றின் திறவுகோல். நீ கடந்த மாதங்களில் உன் வாழ்க்கையை பற்றி அதிகம் சிந்தித்து அழுதாய். என் சமூகத்தில் வந்து ஜெபித்தாய். நான் நீ ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டேன். உன் கண்ணீரை என் கரங்களில் சேமித்து வைத்திருக்கிறேன். சில சமயம் ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார் என்று என்னிடம் நீ பிரார்த்தனை செய்தாய். என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லையே என்று நினைத்தாய். என் பிள்ளையே, அது அமைதி அல்ல, அது உன்னை காக்கும் என் திட்டம். சில கதவுகளை நான் உனக்காகத்தான் மூடினேன். சில வாய்ப்புகளை நான் தடுத்தேன். அதற்கு காரணம் உனக்கு தீங்கு விளைவிக்காமல் காத்தல். உனக்காக இன்னும் பெரிய கதவு திறக்க தயாராக இருக்கிறேன். அதை காக்க வேண்டியதாலேயே சில வழிகளை நான் மூடினேன். அதை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கு செய்கிற எல்லாமே கர்த்தர் உனக்கு நன்மையாக செய்கிறார் என்று நீ நினைத்துக்கொள். நீ இன்று உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் இறங்குகிறது. ஆனால் அதற்கு முன் வானம் உன்னை சோதிக்கிறது. உன் வாய் பேசும் வார்த்தைகள், உன் மனம் எடுக்கும் முடிவுகள், உன் அடிகள் எடுக்கும் பாதை, இவை அனைத்தும் வானத்தில் கவனிக்கப்படுகின்றன. நீ ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன் அடிகள் ஒவ்வொன்றும் யோசித்து இருக்க வேண்டும். நீ எந்த ஒரு முடிவையும் அவசரப்படாதே. யோசித்து ஒவ்வொரு முடிவையும் எடு. நீ எடுக்கும் அடிகள் உன் ஆசீர்வாதத்தை தடுக்கும். உன் மீது ஆசீர்வாதம் வரும் நேரத்தில் எதிரி உன்னை பழைய வழிகளுக்கு திருப்ப முயல்கிறான்.
அவன் உன் பழைய வேதனைகளை நினைவுபடுத்துகிறான், பழைய வாதங்களை மீண்டும் தூண்டுகிறான். அவன் உன்னை சின்ன விஷயங்களில் கோபமடைய செய்கிறான். ஆனால் நீ அதில் விழுந்துவிட்டால் உன் ஆசீர்வாதம் தாமதமாகும். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ எந்த ஒரு சிக்கலிலும் சிக்காதபடிக்கு அமைதியாக இரு. நீ எந்த ஒரு பாவத்திலும் விழுந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வானத்தில் மதிப்பிடப்படுகிறது. உன் அமைதியே உன் வெற்றியாகும். உன் மௌனமே உன் சத்தமாகும். ஒரு கடிதம் உன் பெயரால் எழுதப்பட்டுள்ளது. ஒரு வாய்ப்பு உன் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் மாற்றும். ஆனால் அது உன் அமைதியை பொறுத்தே வரும். இன்று சிலர் உன்னை தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் பேச்சு உனக்கு பழைய நினைவுகளை தரும். அது உன்னை உன்னுடைய பழைய காயங்களுக்குள் இழுக்க முயலும். அந்த பேச்சுக்குள் நீ நுழைந்து விட்டால் உன் வாழ்க்கை மீண்டும் தாமதம் அடையும். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் வானத்தின் கையெழுத்து உன் வாழ்க்கையில் வெளிப்படும். என் பிள்ளையே, உன் பெயர் ஒரு அறையில் சொல்லப்படுகிறது. நீ அங்கு உடலோடு செல்லவில்லை, ஆனால் உன் பெயர் அங்கே பேசப்படுகிறது. உன்னை அறியாத சிலர் உன் ஒளியை உணர்ந்து உன் வாழ்வின் உயர்வை பற்றி ஆலோசிக்கிறார்கள். இது மனிதர்களால் நடந்தது அல்ல, இது என் திட்டம். ஆனால் நீ ஒரு தவறான வார்த்தையால் உன்னை தாமதப்படுத்தக்கூடாது. உன் அமைதியே உன் காவல். நீ இப்போது சோர்வாக இருக்கிறாய். உன் மனதில் இனி முடியாது என்ற சிந்தனை எழுகிறது. ஆனால் என் பிள்ளையே, அந்த சிந்தனை பொய்யானது. நீ மிக அருகில் வந்திருக்கிறாய். உன் ஆசீர்வாதம் உன் கரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தடைபடக்கூடாது என்றால் நீ எந்த ஒரு காரியத்திலும் உன் மனதை ஈடுபடுத்தாதே. நீ அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்யாதே. மற்றவர்கள் உன்னை அதில் ஈடுபட செய்வார்கள். ஆனாலும் நீ அமைதியாக இரு. எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்காதே. அவசரப்படாதே. உன் ஆசீர்வாதம் உன்னை எட்டும் தருவாயில் இருக்கிறது. அதை சத்துரு அறிந்திருக்கிறான். அதனால தான் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க உன்னோடு போராடி கொண்டிருக்கிறான். என் பிள்ளையே, நீ அந்த சத்துருவின் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். அவன் உனக்கு அநேக சோதனைகளை தருவான். அந்த எல்லா சோதனைகளிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை வெற்றியடைய செய்வேன். எதிரி உன் ஆசீர்வாதத்தை அறிந்திருக்கிறான். அந்த சத்ருவின் எல்லா முயற்சியிலும் உன்னை வீழ்த்த முயல்கிறான். ஆனால் நீ விழக்கூடாது. உன் அமைதியால் அவனை வெற்றி கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன் அமைதிதான் உன் சிங்கம் போல கத்தல். உன் மௌனம்தான் உன் சங்கிலிகளை உடைக்கும் சத்தம். நீ எதற்கும் பதில் சொல்லாத நாளே உன் வாழ்க்கை வெற்றியடையும் நாள். இன்று உன் வாழ்க்கை ஒரு பரீட்சையின் கதவின் முன் நிற்கிறது. இந்த பரீட்சையில் நீ கடந்து சென்றால் உன் பெயர் ஆசீர்வாத புஸ்தகத்தில் எழுதப்படும். உன் பிள்ளையே, நீ எண்ணியதற்கும் மேலான ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உன் கண்ணீர் அனைத்தும் என் பாதங்களில் பட்டுள்ளன. ஒவ்வொரு கண்ணீரும் இன்று உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். நீ மௌனமாக இருந்தால் உன் எதிரியான சாத்தான் உன் மீது சக்தி இழந்து விழுவான். உன் மௌனமே உன் வெற்றியின் கதவுகளை திறக்கும். என் பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் அனுபவித்த வேதனைகள் அனைத்தும் வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் கரங்களில் சேகரிக்கப்பட்டது. அவை இன்று உனக்காக வல்லமையுள்ள ஆசீர்வாதமாக மாறி இறங்குகின்றன. நீ சுமந்து வந்த சுமைகள் அனைத்தையும் என் பாதங்களுக்கு கொடு. உன் இருதயத்தின் பாரத்தை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். உன் மனதை வஞ்சகமான குரல்களில் இருந்து காத்துக்கொள். சில குரல்கள் அன்பின் பெயரில் உன் பக்கத்தில் வரும். ஆனால் அதில் உன்னை தாழ்த்தும் வலை மறைந்திருக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்வின் மீது கண்களை வைத்து நிற்கும் எதிரிகள் உண்டு. அவர்கள் உன்னை எப்படி விழ செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யோசனைகள் அனைத்தும் காற்றில் பறந்து போகும். நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். நான் உன் பக்கத்தில் நிழலாயிருந்து உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் விழ செய்வேன். நீ கவலைப்படாதே. நீ ஒரு வார்த்தைகளையும் யோசித்து பேசு. அவர்கள் உனக்கு விரிக்கிற வலையில் நீ விழுந்து விடாதே. ஏனெனில் நான் உன்னை என் கரங்களின் நிழலில் வைத்திருக்கிறேன். உன் பாதம் சறுக்காமல் இருக்க என் தேவ தூதர்கள் உன்னை சுற்றிலும் நிற்கிறார்கள். அவர்கள் உன் வீட்டின் கதவுகளுக்கு முன்பாக காவலாளிகளாக நின்றிருக்கிறார்கள். ஆனால் நினைத்துக்கொள், உன் சொந்த வார்த்தைகளே சில சமயம் உன்னை வலையில் சிக்கச் செய்யும்.
உன் வாய் பேசும் வார்த்தைகள் வானத்தில் விதைக்கப்படும் விதைகள் போன்றவை. அதனால் இன்று உன் வாயால் எதையும் குறை சொல்லாதே. உன்னை சோதிக்கிற சூழ்நிலைகளிலும் அமைதியாக இரு. உன் மௌனமே உன் வெற்றியின் கீதமாகும். உன் அமைதியால் வானம் உன்னை உயர்த்தும். என் பிள்ளையே, சில நாட்களாக நீ உணர்ந்த அந்த அசாதாரணமான அலைச்சல், உன் உள்ளத்தில் எழுந்த அந்த பரபரப்பு, அது பயமல்ல, அது ஒரு அறிகுறி. உன் வாழ்க்கை புதிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ சுமந்து வந்த சங்கிலிகள் உடைந்து கொண்டிருக்கின்றன. இது இப்போது உனக்கு நீ அறியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்களில் நீ அதை அறிவாய். உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைய போகிறது. உனக்காக நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் தடை எல்லாம் நீங்க போகிறது. நீ வெகு நாட்களாக காத்திருக்கிற ஆசீர்வாதம் உன் கையில் வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ பழைய காயங்களில் இருந்து விடுதலை அடைகிறாய். அதனாலதான் உன் உள்ளம் அதிர்வது போல் தோன்றுகிறது. கவலைப்படாதே, அது உன் விடுதலையின் ஆரம்பம். என் பிள்ளையே, இன்று உன் பெயர் சிலரால் பேசப்படுகிறது. அவர்கள் உன்னை பற்றி யோசிக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு தெரியாமல் என் ஒளி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வின் மேல் வானத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இன்று வெளிப்பட உள்ளது. அதனால் நீ செய்யக்கூடாத ஒன்றே ஒன்று உண்டு. பழைய வழிகளில் திரும்பி செல்வது. உன்னை வதைத்த பழைய உறவுகள் உன்னை விழ வேண்டும். பழைய பழக்கங்கள் அவை மீண்டும் உன்னை அழைக்கலாம். ஆனால் நீ பழைய பாவங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும். பழைய பாவங்களுக்கு திரும்பி செல்லக்கூடாது. ஆனால் நீ அவற்றுக்கு பதில் சொல்லக்கூடாது. ஏனெனில் நீ இப்போது புதிதாய் படைக்கப்பட்டவனாக இருக்கிறாய். நீ முன்னால் அழுத அந்த இரவுகளை நினைவு கொள்ள யாரும் இல்லாமல் நீ தனிமையில் கண்ணீர் சிந்தினாய். ஆனால் அந்த நேரத்தில் கூட நான் உன்னுடன் இருந்தேன். உன் கண்ணீரை பார்த்தேன். உன் கண்ணீருக்கான பதிலை நான் இப்போது உனக்கு தர இருக்கின்றேன். ஆனால் அந்த பதில் உனக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நீ இழந்துவிடக் கூடாது. நீ உன் பழைய பாவ வாழ்க்கையில் திரும்பி சென்று விடாமல் உன்னை நீயே காத்து கொள்ள வேண்டும். நான் உன் கையை பிடித்திருக்கிறேன். உன் குரலை கேட்டு என் இதயம் உருகியது. என்று அந்த கண்ணீருக்கு நான் பதில் அளிக்கிறேன். நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும். நீ நினைக்காத மனிதர்கள் உனக்கு உதவுவார்கள். நீ நம்பாத கதவுகள் கூட உனக்கு திறக்கப்படும். என் பிரியமான பிள்ளையே, உன் அமைதியே உன் வெற்றியை விரைவாக உன்னிடம் கொண்டு வரும். நீ சும்மா இருந்தால் வானத்தின் கரம் உன் வாழ்க்கையில் இயங்கும். ஆனால் நீ சின்ன விஷயங்களுக்காக உன் அமைதியை இழந்து கோவப்பட்டால் கூட அந்த ஆசீர்வாதம் தாமதமாகும். நினைவில் கொள், உன் எதிர்காலம் உன் பதில்களின் மேல்தான் இருக்கிறது. நீ எந்த விஷயத்திலும் அவசரப்படக்கூடாது. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, அமைதியாக இரு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய கையொப்பம் வைக்கப்படுகிறது. அது உன் பெயரால் எழுதப்படுகிறது. அது உன் குடும்பத்தையும் உன் சந்ததியையும் உயர்த்தும். அது உன் வாழ்வை நிலையான அருளில் நிறுத்தும். ஆனால் அந்த கையொப்பம் உன் அமைதியை பொறுத்தே வரும். நீ பேசாம இருந்தால், நீ சும்மா இருந்தால் வானத்தின் கையெழுத்து உன் வாழ்க்கையில் வெளிப்படும். இன்று நீ சந்திக்கும் ஒவ்வொரு நொடிகளும் முக்கியமானவை. உன் எதிர்காலம் இந்நேரங்களில் முடிவடைகிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வானத்தில் எழுதப்படுகிறது. அதனால் கவனமாக இரு. சின்ன விஷயங்களுக்கு உன் மனதை வீணாக்காதே. உன் வாழ்வின் நோக்கம் மிக பெரியது. நீ அதை சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபப்பட்டு அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதே. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒன்று உன் கரங்களில் வரப்போகிறது. ஆனால் நீ அதற்கு செய்ய வேண்டியது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. அமைதியை இழக்காதே. அமைதியாக இரு. உன் வாழ்வின் நோக்கம் மிக பெரியது. நீ வானத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை. உன் ஒளியை யாரும் அணைக்க முடியாது. என் பிள்ளையே, உன்னுடன் இருந்த சிலர் உனக்கு துரோகம் செய்தார்கள். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் உள்ளத்தில் இருந்த தூய்மையை அவர்கள் கவனிக்கவில்லை. ஆனால் நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் உள்ளத்தை அறிந்திருக்கிறேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவர்களின் மறுப்பு உன்னை நிறுத்தவில்லை. மாறாக அது உன்னை என் பக்கம் இன்னும் அருகில் கொண்டு வந்தது. அதனால் இன்று நான் உன்னை என் வலது கரத்தினால் உயர்த்த போகிறேன். என் பிள்ளையே,
உன் அமைதிதான் உன் எதிரியின் தோல்வி. உன் மௌனம்தான் உன் சங்கிலிகளை உடைக்கும் சக்தி. இன்று நீ பேசாமல் இருந்தால் நாளை வானம் உன் பெயரை உயர்த்தும். நீ சும்மா இருந்தால் என் தேவ தூதர்கள் உன் பாதையை திறப்பார்கள். உன் அமைதியே உன் ஆசீர்வாதத்தின் விலை. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் தாமதமானது வீணாகவில்லை. அந்த தாமதம் உன்னை வலிமையாக்கியது. அந்த தாமதம் உன்னை உன் பாக்கியத்திற்கு தயார்படுத்தியது. நீ இவ்வளவு நாட்களாக கொண்டிருந்த வலி எல்லாம் தீரப்போகிறது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் மாறாக நான் உனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். போது அந்த காத்திருப்பு முடிகிறது. உன் பெயர் ஆசீர்வாத புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. இன்று வானம் உன் கதவுகளை திறக்கிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை புதிதாய் தொடங்குகிறது. நீ பழைய காயங்களை நினைத்து அழ வேண்டாம். உன் எதிர்காலம் உன் கடந்த காலத்தை விட மகிமையானது. நான் உன்னை புதிய நிலைக்கு அழைத்து செல்கிறேன். உன் வாழ்வின் மேல் நான் வைக்கிற முத்திரையை யாராலும் அழிக்க முடியாது. உன் பெயர் என் இதயத்தின் எழுதப்பட்டுள்ளது. நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, நான் உன் இயேசு உன்னிடம் பேசுகிறேன். நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் சாதாரணம் அல்ல. உன் வாழ்வின் கதைகள் வானத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உன் பாதையை திறக்க வானம் உன் முன்னால் செயல்படுகிறது. ஆனால் நீ கவனமாக இல்லாவிட்டால் உனக்காக வைக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதத்தின் கதவை நீயே மூடிவிடக்கூடும். அதனால்தான் இன்று உன்னிடம் நான் இவ்வாறு உரைக்கிறேன். என் பிள்ளையே, உன் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த பயத்தை நான் அறிவேன். சில சமயம் நீ உன்னையே கேட்கிறாய், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஒரு நாள் மாறுமா என்று. ஆனால் நான் இவ்வளவு நாளாக காத்திருந்தேன், ஆனால் ஏன் எதுவும் நடக்கவில்லை என்று உன் குரல் இரவில் அமைதியில் எழுந்தது. உன் கண்ணீர் தலையணையை நனைத்தது. ஆனால் நீ நினைக்கிறாய் யாரும் அதை காணவில்லை என்று. என் பிள்ளையே, நீ சிந்தின ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்தேன். நீ யாருக்கும் தெரியாமல் அழுத அந்த இரவுகள் நான் அறிந்தேன். நீ கவலைப்படாதே. உன் கண்ணீருக்கான பதிலை நான் உன் கையில் தரப்போகிறேன். நான் ஒவ்வொரு கண்ணீரையும் கண்டேன். அந்த ஒவ்வொரு நொடியும் உன்னோடு கூட இருந்தேன். அந்த கண்ணீரின் விலை இன்று உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக பொழிகிறது. நீ சந்தித்த சோதனைகள் உன்னை தாழ்த்துவதற்காக வரவில்லை, அவை உன்னை வலிமையாக்குவதற்காக வந்தன. உன் உள்ளத்தில் புதிதாய் ஒரு சக்தியை உருவாக்குவதற்காக வந்த சோதனைகள். உன்னை சுற்றி இருந்த சிலர் உன்னை விட்டு போனார்கள், சிலர் உன்னை புண்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் உன்னை விட்டு நீங்கிய போது நான் உன் பக்கத்தில் நிற்க தொடங்கினேன். உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் நான் உன் வலது கையை பிடித்து கொண்டிருந்தேன். நீ தனியாக நடந்துவிட்டாய் என்று நினைத்த நேரங்களிலும் என் கரம் உன் கரத்தில் இருந்தது. என் பிள்ளையே, உன் பெயர் வானத்தில் பேசப்படுகிறது. உன் பெயர் தேவ தூதர்களின் நடுவில் சொல்லப்படுகிறது. உன் வாழ்க்கையின் மேல் ஒரு புதிய முடிவு எழுதப்படுகிறது. அது உன் பாக்கியத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் உன் சந்ததிக்கும் ஒரு புதிய அத்தியாயத்தை இன்று முதல் திறக்கிறது. ஆனால் அந்த அத்தியாயம் திறக்கப்படுவதற்கு முன் உன் சோதனைகள் அதிகரிக்கின்றன. அதனால்தான் நீ சில நாட்களாக வித்தியாசமான அழுத்தத்தை கண்டு கொள்கிறாய். உன் மார்பில் பாரம் போல உணர்கிறாய். உன்னால் தாங்க முடியாத சோதனைகள், யாரிடமும் முடியாத வழிகள். ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், அந்த சோதனைகள் எல்லாம் முடிவடைய போகிறது. உன் உள்ளம் அமைதியற்றதாக இருக்கிறது. அது எல்லாம் உன் ஆசீர்வாதம் மிக அருகில் இருப்பதற்கான அடையாளம். என் பிள்ளையே, எதிரி உன்னை தடுத்துவிட விரும்புகிறான். அதனால் அவன் உன் பழைய காயங்களை நினைவூட்டுகிறான். அவன் உனக்கு பழைய உறவுகளை மீண்டும் கொண்டு வருகிறான். அவன் உன் மனதில் பழைய வழிகளை உண்டாக்குகிறான். ஆனால் நீ அவனது வலையில் விழக்கூடாது. நீ பழைய வழிகளில் திரும்பி செல்லக்கூடாது. உன் பழைய பாவ வழக்கங்கள் உனக்குள் மீண்டும் வரக்கூடாது. ஏனெனில் நான் உன்னை புதிய நிலைக்கு அழைக்கிறேன். உன் வாழ்க்கை இனி மாறிவிட்டது. உன் பாதை இனி பழையது அல்ல. அது நான் உனக்கு தந்த புதிய வாழ்க்கை. என் பிள்ளையே, உன் அமைதிதான் உன் கவசம். உன் மௌனம்தான் உன் வாழ்க்கை. உன் அமைதியால் நீ எதிரியை வெல்வாய். உன் மௌனத்தால் நீ உன் பாக்கியத்தை திறப்பாய். சில சமயம் நீ நினைக்கிறாய், என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை, என்னால் பதில் சொல்ல வேண்டும், என் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் நினைவில் கொள், உன் உண்மையை வெளிப்படுத்த
வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை அவர்களுக்கு கூறினாலும் அவர்கள் அதை புரிந்து கொள்வார்களா? இல்லை, மாறாக அதற்கு பிரச்சனைகள் தான் வரும். அவர்கள் உன்னை பேச வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உன்னை எப்படியாவது பேச வேண்டும், நீ பேச வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரித்த வலையில் நீ விழுந்து விடாதே. அமைதியாக இரு. உனக்கு குரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நான் உனக்கு பதிலாக யுத்தம் செய்வேன். நீ அமைதியாக இரு. நான் உனக்கு பதிலாக நின்று யுத்தம் செய்வேன். நீ நினைவில் கொள், உன் உண்மையை நீ வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வானமே உன் உண்மையை வெளிப்படுத்தும். தேவ தூதர்கள் உன் நியாயத்தை சொல்லுவார்கள். நீ அமைதியாக இருந்தால் வானம் உன் நியாயத்தை காப்பாற்றும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது. அது ஒரு இடமாற்றமாக இருக்கும். அது உன் உள்ளத்தின் அமைதியிலும் உன் வாழ்க்கையின் வழியிலும் வெளிப்படும். நீ இனி பழைய இடங்களில் தங்க மாட்டாய். நீ பழைய வேதனைகளில் வாழ மாட்டாய். நான் உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறேன். உன் பெயர் உயர்த்தப்படும். உன் வாழ்க்கையின் மேல் நான் வைக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் நிறுத்த முடியாது. நீ சந்திக்கும் சோதனைகள் உன் முன்னேற்றத்தின் அடையாளம். நீ நிற்கும் இடம் புனிதமான நிலம். உன் பாதைகள் வானத்தின் கையால் எழுதப்பட்டவை. நீ ஒரு தவறு செய்யக்கூடாது. அந்த தவறு உன் ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தும். இன்று உன் ஒவ்வொரு முடிவும் வானத்தில் மதிப்பிடப்படுகிறது. அதனால் கவனமாக இரு. உன் அமைதியை பாதுகாத்துக்கொள். உன் மௌனத்தை காக்கிறாய் என்றால் அது உன் பாக்கியம் உன்னிடம் வந்து சேரும். என் பிள்ளையே, உன்னை பற்றி கிசுகிசுக்கும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னை தாழ்த்த முயல்கிறார்கள். ஆனால் அவர்கள் வார்த்தைகள் காற்றில் பறந்துவிடும். உன் பெயரை தாழ்த்த நினைக்கும் அவர்கள் விரைவில் உன் உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன் உயர்வை தங்கள் கண்களால் காண்பார்கள். அவர்கள் உன்னை பற்றி சொன்ன அனைத்தும் பொய்யாக மாறும். ஏனெனில் நான் உன்னை உயர்த்துகிறேன். நான் உன் பெயரை மகிமைப்படுத்துகிறேன். நீ கடந்த காலத்தில் அழுத ஒவ்வொரு இரவுக்கும் இன்று சிரிப்பு வர இருக்கிறது. நீ தாங்கிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் இன்று மகிழ்ச்சி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. உன் இருதயம் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதம் இன்று வெளிப்பட இருக்கிறது. அது சாதாரண ஆசீர்வாதம் இல்லை. அது உன் தலைமுறையையே உயர்த்தும் ஆசீர்வாதம். அது உன் சந்ததிக்கும் வழி திறக்கும் ஆசீர்வாதம். என் பிள்ளையே, உன் அமைதியே உன் கதவுகளை திறக்கும். உன் மௌனமே உன் சங்கிலிகளை உடைக்கும். நீ பழைய புண்களை நினைத்து அழ வேண்டாம். நீ பழைய வழிகளில் திரும்பி செல்லக்கூடாது. நீ இனி புதியவன். புதிய வாழ்க்கை உன்னை தேடி வருகிறது. உன் வாழ்க்கை இனி புதியதாகிறது. உன் இருதயத்தின் மேல் நான் புதிய பெயரை எழுதுகிறேன். உன் ஆன்மாவின் மேல் நான் புதிய ஒளியை வைக்கிறேன். நீ இனி பழையவன் அல்ல, பழையவள் அல்ல. நீ என் ஒளியில் நடப்பவன். என் பிள்ளையே, உன்னுடைய நாளைய தினம் மிகவும் சிறப்பாயிருக்கும். இன்று நீ எடுக்கும் முடிவுதான் நாளைய கதவை திறக்கும். அதனால் இன்று நீ அமைதியாக இரு. இன்று நீ மௌனமாக இரு. உன் வாயின் வார்த்தைகள் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உன் மனதில் வரும் சிந்தனைகள் உன் வாழ்வின் பாதையை அமைக்கும். அதனால் இன்று நீ சிந்தனையில் தூய்மையாயிரு, வார்த்தையில் எச்சரிக்கையாயிரு, செயல்களில் கவனமாயிரு. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இறங்குகிறது. அது தாமதிப்பதில்லை. அது தாமதமாய் தோன்றினாலும் அது சரியான நேரத்தில் வந்துள்ளது. நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நான் வைத்திருக்கும் கதவை யாராலும் மூட முடியாது. உன் பேரில் நான் வைத்திருக்கும் முத்திரையை யாராலும் அழிக்க முடியாது. நீ நடந்து வரும் பாதை வானத்தில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவாலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் உன்னை மறந்து விட்டனர் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன் பெயரை யாரும் நினைவில் கொள்ளவில்லை என்று நீ கண்ணீர் விட்டாயோ? நான் உன்னை நினைத்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, உன் பெயர் வானத்தில் ஒளிர்கிறது. என் தேவ தூதர்கள் உன் பெயரை பேசுகிறார்கள். அவர்கள் உன்னை சுற்றி காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ சுமந்து வந்த பாரம் உன்னை வலிமையாக்கியது. நீ தாங்கிய கண்ணீர் உன்னை உன் பாக்கியத்திற்கு தயார்படுத்தியது. நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் பிள்ளையே, நீ உன் இதயம் தூய்மையானது. உன் ஆவியில் கள்ளமில்லை. உன் உள்ளம் அன்பை விரும்புகிறது.
அதனால்தான் வானம் உன் பெயரை எழுதி கொண்டது. ஆனால் நினைவில் கொள், உன் வாழ்க்கை உயரப்போகும் நேரங்களில்தான் சோதனைகள் அதிகமாக வரும். எதிரி உன்னை நிறுத்த முயலும். அவன் உன் பழைய காயங்களை நினைவூட்டுவான். உன் மனதில் சந்தேகங்களை விதைப்பான். சிலர் உன்னிடம் வந்து நீ தவறாகவே இருக்கிறாய் என்று சொல்வார்கள். ஆனால் என் பிள்ளையே, நீ தவறாக இல்லை. நீ என் கரத்தில் பாதுகாக்கப்படுகிறாய். உன் பாதைகள் என் வெளிச்சத்தில் நடத்தப்படுகின்றன. நீ சில நாட்களாக கண்ட கனவுகளை நினைவில் கூறுகிறாயா? அந்த கனவுகள் சாதாரணம் அல்ல, அவை வானத்தின் அடையாளங்கள். நான் உன் எதிர்காலத்தில் நடக்கிறதை உனக்கு நான் கனவாக தந்துள்ளேன். அவை உன் எதிர்காலத்தின் ஒரு கண்ணோட்டம். இந்த கனவுகளில் நான் உன்னுடன் பேசுகிறேன். நான் உனக்கு புதிய வழிகளை வெளிப்படுத்தினேன். அதனால் நீ அதனை சந்தேகப்படுத்தினாய். நீ நினைத்தாய், இவை உண்மையா என்று. என் பிள்ளையே, அவை உண்மைகள்தான். நான் உன்னிடம் சொன்னதை ஒருபோதும் சந்தேகப்படாதே. என் வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகாது. என் பிள்ளையே, உன் எதிர்காலம் உன் கண்ணீர் வழியாக எழுதப்படுகிறது. நீ அழுத அந்த கணங்களில் நான் உன்னை உயர்த்தும் திட்டங்கள் தயார் செய்தேன். இன்று அந்த திட்டங்கள் வெளிப்பட போகின்றன. உன் வாழ்க்கை இனி பழைய நிலைக்கு திரும்பாது. உன் பாதை புதியதாகிறது. உன் நாளை மகிமை அடைகிறது. நீ எத்தனை முறை உன் உள்ளத்தில் கேள்வி கேட்டாய், இயேசுவே, நான் பிரார்த்தித்தேன், நான் உன்னிடத்தில் ஜெபித்தேனே, நான் காத்திருந்தேன், ஆனால் எதுவும் நடக்கவில்லையே என்று. ஆனால் நீ உண்மையிலேயே என்னுடன் இருக்கிறாயா என்று. என் பிள்ளையே, நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன். உன் மூச்சுக்குள் நான் இருந்தேன். உன் இருதயத்தின் துடிப்பில் என் குரல் ஒலித்தது. ஆனால் நீ அதை அடிக்கடி கவனிக்கவில்லை. இன்று நான் உன்னிடம் வெளிப்படையாக கூறுகிறேன், நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நான் உன் பக்கம் நிற்கிறேன். நீ எவ்வளவு நாட்கள் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு வருந்தினாய். பிறர் உயர்ந்ததை பார்த்து உன் இருதயம் கனப்படுத்தது. ஆனால் நான், என் பிள்ளையே, உன் பாதை அவர்களுடைய பாதை அல்ல. உன் காலத்தின் முத்திரை வேறுபட்டது. நீ வானத்தின் நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய். அந்த நேரம் சரியான சமயத்தில் உன் பெயரின் கதவை திறக்கும். நீ தாமதமாகி விட்டது என்று நினைத்தாய். ஆனால் அது தாமதமாகவில்லை. அது சரியான நேரத்தில் உன் கரத்தில் வரும். என் பிள்ளையே, நீ சந்திக்கும் இந்த நொடிகள் சோதனையின் நொடிகள். ஆனால் நினைவில் கொள், உன் சோதனைக்கு ஒரு எல்லை உண்டு. நான் உன்னை சோதனைக்குள் விட்டாலும் உன்னுடன் சக்தியையும் கொடுத்திருக்கிறேன். உனக்கு அந்த சோதனையை தாங்கிடக்கூடிய பலனை தருவேன். உன் திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன். நான் உன்னோடு கூட இருந்து அதை தாங்கிட பலனை உனக்கு தருவேன். நீ அதை வெல்வாய். சோதனையின் பிறகு உனக்கான ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படும். அந்த கதவை யாராலும் மூட முடியாது. இன்று உன்னிடம் பேசும் சில குரல்கள் உன்னை வஞ்சிக்க முயலும். அவை அன்பாக தோன்றும், ஆனால் அவற்றின் உள்ளத்தில் தந்திரம் இருக்கும். அவற்றுக்கு நீ பதில் சொல்லக்கூடாது. உன் அமைதியே உன்னை காப்பாற்றும். உன் மௌனமே உன் வெற்றியை விரைவாக உன்னிடம் கொண்டு வரும். சில சமயம் பதில் சொல்ல வேண்டும் என்று உன் உள்ளம் உருகும். ஆனால் என் பிள்ளையே, நினைவில் கொள், மௌனம்தான் உன் வல்லமையாய் திகழ்கிறது. உன் மௌனம்தான் உன் ஆசீர்வாதத்தின் திறவுகள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு ஆவிக்குரிய மாற்றம் நடக்கும். அது உன்னை உயர்த்தும். அது உன் நிலையை மாற்றும். உன் வாழ்க்கையில் மகிமையாக்கும். நீ பழைய சங்கிலிகளை உடைத்து வெளியில் வருவாய். உன் பக்கத்தில் வானம் நிற்கும். உன் பெயர் ஆசீர்வாத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். நீ கடந்த மாதங்களில் சோர்வடைந்தாய். உன் உடல் களைப்புற்றது. உன் மனம் தளர்ந்தது. ஆனால் என் பிள்ளையே, அந்த சோர்வின் நடுவிலும் நான் உனக்கு புதிய சக்தியை கொடுத்தேன். உன் களைப்பின் நடுவிலும் நான் உன்னை தாங்கினேன். அதனால் தான் நீ இன்னும் நிற்கிறாய். நீ விழவில்லை. நீ முற்றிலும் நொறுங்கவில்லை. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, நீ சிந்தித்தாய், என் வாழ்க்கை எப்போது மாறும் என்று. நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து மாற்றங்கள் ஆரம்பமாகும். ஆசீர்வாதம் உன்னை தேடி வருகிறது. உன் பெயர் உயர்த்தப்படுகிறது. உன் எதிரிகள் உன் முன்னேற்றத்தை பார்த்து வியப்பார்கள். அவர்கள் உன்னை தாழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கண்களால் உன் உயர்வை பார்ப்பார்கள். என் பிள்ளையே, நீ எடுக்க போகும் ஒவ்வொரு முடிவும் வானத்தில் எடையிடப்படுகிறது. உன் சின்ன சின்ன செயல்களும் வானத்தில் மதிப்பிடப்படுகிறது. அதனால் உன் மனதை பாதுகாத்துக்கொள். உன் வாய் பேசும் வார்த்தைகளை கவனமாக வைத்துக்கொள். உன் அடிகள் சுத்தமாய் இருக்கட்டும். உன் கைகளில் குற்றமில்லாமல் இருக்கட்டும். உன் தூய்மையே உன் பாக்கியத்தை விரைவாக உன்னிடம் கொண்டு வரும். நீ நினைக்கிறாய், என் வாழ்க்கையில் நான் இழந்ததை யார் திருப்பி கொடுப்பார்கள் என்று.
என் பிள்ளையே, நான் தான் உன் இழப்புகளை மீட்டு தருகிறவன். நான் தான் உன் உடைந்ததை சீர்படுத்துகிறவன். நான் தான் உன் காயங்களை ஆற்றுகிறவன். நீ இழந்த காலம் வீணாகவில்லை. அது இன்று பலனாக உன்னிடம் வந்து சேரும். நான் நீ இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்காக உனக்கு திருப்பி தருவேன். நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் மிகவும் பெரியது. அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். என் பிள்ளையே, நீ உன் நாளைய தினத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாளைய சிந்தனைகளை நீ என்னிடம் ஒப்படை. நான் உன் நாளைய தினத்தை உருவாக்குகிறேன். நான் உனக்கு தேவையானதை நான் உன் கையில் தருவேன். நான் உன் எதிர்காலத்தை எழுதுகிறேன். நீ சும்மா இருந்தால் போதும். உன் மௌனம் உன் கதவுகளை திறக்கும். உன் அமைதி உன் ஆசீர்வாதத்தை விரைவில் உன்னிடம் கொண்டு வரும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ சுமந்த அந்த வழிகளை நான் அறிவேன். யாரிடமும் சொல்லாமல் நீ அடக்கியிருந்த அந்த வேதனைகளை நான் பார்த்திருக்கிறேன். நீ சில நேரங்களில் உன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஏன் நான் மட்டும் இவ்வாறு, என் வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று எத்தனையோ நாட்கள் அழுதாய். அந்த கண்ணீர் என் பாதத்தில் வந்தது. நான் அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் என் கரங்களில் சேகரித்து வைத்திருக்கிறேன். என் பிள்ளையே, இன்று அந்த கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன். உன் வாழ்க்கை தாமதமாகவில்லை. உன் ஆசீர்வாதம் தொலைந்து போகவில்லை. அது உன்னை தேடி வரும் வழியில் தான் இருந்தது. ஆனால் உன்னை தயார்படுத்தும் பணியில் நான் இருந்தேன். நீ பல நாட்கள் அழுதாய். அந்த கண்ணீர் வானத்தில் வீணாக விழவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் என் பாதங்களில் சேகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆழ்ந்த நிமிர்ச்சலும் உன் உள்ளத்தின் ஒளியும் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த கண்ணீரின் மொழிதான் இன்று உன் ஆசீர்வாதத்தின் கதவை திறக்கிறது. என் பிள்ளையே, உன் கண்ணீர் வானத்தில் பலமாக பேசுகிறது. அதனால் தான் வானம் இன்று உன் கதவுகளை திறக்கிறது. நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை வலிமையாக்கின. சிலர் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் உன்னை தள்ளிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் உன்னை தள்ளி அந்த இடத்தில்தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன். உன்னை தள்ளியவர்கள் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் உன்னை மறுத்ததால் நீ அதிகமாக அழுதாய். ஆனால் அந்த கண்ணீரே உன் ஆசீர்வாதத்தின் அடித்தளமாகியது. இன்று அவர்கள் மறுத்த உன் பெயர் உயர்த்தப்படுகிறது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இனி மாறிவிட்டது. நீ பழைய புண்களை நினைத்து வருந்த வேண்டாம். அவை உன்னை வலிமையாக்கும் சாட்சிகளாக மட்டுமே இருக்கும். நீ சந்தித்த சோதனைகள் உன் அழிவுக்காக வரவில்லை. அவை உன்னை உருவாக்குவதற்காகவே வந்தன. உன் உள்ளத்தில் பொறுமை, சகிப்பு, வலிமை ஆகியவற்றை வளர்க்கும் விதமாக அந்த சோதனைகள் அனுப்பப்பட்டன. இன்று அந்த சோதனைகளின் முடிவை நீ காண்கிறாய். நீ உன் எதிர்காலம் பற்றி பயப்படுகிறாய். என் நாளை எப்படி இருக்கும் என்று கேட்கிறாய். என் பிள்ளையே, உன் நாளையை நான் என் கரத்தில் உள்ளது. உன் நாளைய தினத்தை நான் ஏற்கனவே உருவாக்கி இருக்கிறேன். உனக்கு தெரியாத இடங்களில் நான் உனக்காக கதவுகளை திறந்து விட்டேன். நீ நடக்காத பாதையில் நான் உனக்கான வழியை உருவாக்கி விட்டேன். உன் கண்களுக்கு தெரியாமல் உன் பெயர் சிலர் முன் உயர்த்தப்பட்டுள்ளது. உன் வாழ்க்கையின் மேல் வானம் என்று தீர்மானம் எடுத்து கொண்டுள்ளது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் எழுதப்படும். உன் வாழ்க்கை இனி ஒரு புனித பயணம். அதனால் உன் வார்த்தைகளை கவனமாக காக்க வேண்டும். உன் மனதை தூய்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். உன் உள்ளத்தை வெளிச்சத்தால் நிரப்பிக் கொள்ள வேண்டும். உன் பாக்கியம் உன் கையில் இருக்கும் அமைதியில் தான் உள்ளது. என் பிள்ளையே, சிலர் உன்னை சோதிக்க வருவார்கள். அவர்கள் வார்த்தைகள் உன் இருதயத்தை துன்புறுத்தலாம். அவர்கள் உன்னை சின்ன விஷயங்களில் வாதத்தில் இழுக்கலாம். ஆனால் நீ அந்த வாதத்துக்குள் செல்லக்கூடாது. உன் அமைதியே உன்னை வெற்றி ஆகும். உன் மௌனமே உன் ஆயுதமாகும். நீ பதில் சொல்லாமல் இருந்தால் வானம் உன் சார்பாக பேசும். தேவ தூதர்கள் உன் நியாயத்தை வெளிப்படுத்துவார்கள். நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தாலும் உன் பெயர் உயர்த்தப்படும். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நெருங்கிவிட்டது. அது உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ நினைக்காத இடத்தில் இருந்து உதவி உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து ஆசீர்வாதம் வரும். நீ எண்ணாத கதவு உனக்காக திறக்கும். அது மனிதர்களால் அல்ல, வானத்தின் கரத்தால் திறக்கப்படும். அதனால் நான் உன்னை எச்சரிக்கிறேன். நீ அமைதியை காத்துக்கொள். மௌனமாக இரு. எந்த பாவ பழக்கத்துக்கும் ஈடுபடாதே. நீ காத்துக்கொள். உனக்காக நான் திறந்த கதவுகள் மூடாதபடிக்கு நீ பார்த்துக்கொள். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசீர்வாதம் உன் கையில் வர இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீர்கள்.
நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளாலேயே அந்த ஆசீர்வாதத்தை தாமதப்படுத்தி விடாதீர்கள். வார்த்தைகளை கவனமாக பேசுங்கள். பழைய பாவத்திலிருந்து விலகி நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.